இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவற்றை எப்படி சேர விரும்புறாங்கன்னா, அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சா ரொம்ப பாக்கியம் நினைக்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அவருடைய அன்னதானம் கிடைச்சா போதும்னு நினைச்சு ரொம்ப விரும்புறாங்க. அவருடைய அற்புதம் நிகழ்ந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், அவருடைய ஆசீர்வாதத்தை விட, அவருடைய அன்னதானத்தை விட, அவருடைய அற்புதங்களை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு மட்டும் என் மேல இருந்துட்டா போதும் ஆண்டவரே. அந்த அன்பையே நான் உண்மையாகவே மேன்மையா நான் பார்க்கிறேன். வேற எதுவுமே எனக்கு மேன்மையா தெரியல. வேற எதுவுமே எனக்கு உண்மையா ஆழமான உறவை அனுபவித்தவங்க அதை உணர்ந்து சொல்லுவாங்க. நிறைய பேர்ல சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க சிறு வயதுல வளர்ற வயதுல அவங்க அறியாமையின் அந்த சின்ன ஒரு அறியாமையில அவங்க பொருட்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உண்மையா இல்லையா? வசதிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தோற்றத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய காரியங்கள் அவங்க அப்படியே விரும்பி ஓடுவாங்க. ஆனா லைஃபை கற்றுக்கிட்ட பிறகு, கொஞ்சம் தூரம் பயணம் பண்ண பிறகு ஒன்றை கண்டுபிடிப்பாங்க. இந்த எல்லா பொருளை விட, அழகை விட, அந்தஸ்தை விட, அறிவை விட, ஆற்றலை விட அன்பு இருந்தா போதும்னு வாங்க. இது உண்மை. ஏன்னா உறவுல இந்த ஆற்றலையும் அறிவையும் அன்னதானங்களையும் இதெல்லாம் நம்பி பயணித்த நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க, இது ஒரு வெறுமையான ஒரு காரியமா இருக்கு, எல்லாம் வெறுமையான ஒரு காரியமா இருக்கு. ஆனா உண்மையானது, முக்கியமானது என்னன்னு கேட்டா அன்புதான். தேவன் அதனாலதான் நமக்கும் அவருக்கும் இருந்த அந்த ஐக்கியத்தை, உறவை கட்டுறதுக்கு இவைகள் எதையுமே பயன்படுத்தல. ஒளிந்து போகிற எதையுமே அவர் பயன்படுத்தல, அழிந்து போகிற எதையுமே பயன்படுத்தல, அற்பமான வேற எதையுமே அவர் பயன்படுத்தல. எல்லாத்திலையும் மேன்மையான அன்பை தேவன் உறவின் அடிப்படையாக மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த அன்பு தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா. நீங்க டீப்பா யோசித்தீங்கன்னா, when all is gone, love remains. எல்லாம் ஒளிந்து போகும்போது நிற்கிற ஒன்றே ஒன்று உண்டான அன்பு மட்டும்தான். அன்பு மட்டும்தான்.